إن الحمد لله نحمده ونصلي على رسول كريم إن الحمد لله نحمده ونصلي على رسول كريم ما بعد அல்லாஹ் நம்மை முஃமினாகவும் முஸ்லிம்னாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பரக்கத் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மன்றத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. நபிமார்கள் மொத்தமாக 1,20,40,000 நபிமார்கள், ரசூல்மார்கள் 313 பேர். அதில் மிகவும் சிறந்த 5 ரசூல்மார்கள். அவங்களுக்கு பெயர் சொல்லும் ஹுதுல் ஆல்மி என்று பெயர் சொல்லும். அதில் 3ஆவதாக இருக்கிறது தான் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நாள் மிஸ்ர் என்ற நாட்டில் ஒரு நபர் ஃபிரௌனிடம் வந்து உன்னை கொல்ல போறக்கு ஒருத்தர் பேக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய கொல்ல போறக்கு ஒருத்தர் பேக்க போகிறான். அவன் அங்கே இருக்க ஆண் குழந்தைகள் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுட்டே இருந்தான். ஒரு தாட்டி என்ன ஆகுது, ஒரு வீட்டில் ஒரு அம்மா மாசமாக இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு திக்கு அடிச்சுட்டு ஒரு வாரமாக உட்காராங்க. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு புள்ள பிறந்தது. பார்த்தா ஆண் புள்ள. ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு அதை கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில் வச்சு நைல் நதியில் வச்சு அவங்க அக்காவை பார்க்க சொல்லிடுறாங்க, எங்கே போகுதுன்னு பாரு. கடைசியில் பார்த்தா ஃபிரௌன் ஒரு வீட்டு ஓரமாகவே ஒதுங்கிடுது. ஃபிரௌன் பார்த்தோன்னே கொல்ல போகிறான். ஆசையம்மா அவங்க மனைவி வந்து தடுத்துறாங்க. நம்மளுக்கு புள்ள இல்லை, இதை வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுக்க வராங்க. பார்த்தீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து பார்க்குறாங்க, குடிக்க மாட்டேங்குது. அங்கே இருக்க தாய்மார்கள் எல்லாத்தையும் வர சொல்லி குடிக்கிறாங்க, குடிக்க மாட்டேங்குது. கடைசியில் ஃபிரௌன் இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா வராங்க. அக்கா வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு தெரிஞ்ச அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட பால் குடிக்கிறதுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பால் குடிக்கிறாங்க. அங்கேயே தங்க சொல்லிட்டான் ஃபிரௌன், இங்கே ஓரமாகவே தங்கிக்கோங்க, நான் எவ்வளோ வேணால் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அங்கேயே தங்குறாங்க. கொஞ்ச நாள் போகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 7 வயசாக இருக்கும்போது விளையாண்டுருக்கும்போது ஃபிரௌன் மேல் இங்கே உட்காந்துருக்கான். எட்டி வச்சிடறான். ஒரு எட்டி வச்சோடனே அவன் கீழே விழுந்துடுறான். ஃபிரௌன் போய் துரத்திட்டே போகிறான். ஆசியம்மா பின்னாடி போய் அவன் மனைவி பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒழிஞ்ச பின்னாடி ஏன் துரத்திட்டு வரீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் எட்டி வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியாமல் பண்ணியிருப்பான், சரி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் போகுது. அப்புறமா வாலிபர் ஆயிரம். ஒரு தாட்டி வந்து கிப்தி என்ற கொடுத்து இது ஃபிரௌனுடைய ஆட்களும் பனு இஸ்ராயலும் அவங்கள வந்து அடிமையாக சொல்லணும். அவங்களுக்கும் சண்டை வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னாச்சு, பனு இஸ்ராயல் தான் இது ஃபிரௌனுடைய அடிமை இல்லை, எதுக்கு அடிக்கிறீங்க? கிப்தி வந்து ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து குத்திடுறாங்க. குத்தனோடனே மூத்தாயிரம் வேற நாட்டுக்கு போயிடுறாங்க. இது மதியன் என்ற நாட்டுக்கு போய் அங்கே போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கிணறு தண்ணித்தாவை வர கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு தூக்கி கல் போட்டிருக்காங்க. தூக்கி தண்ணி குடிச்சிட்டு உட்காடுறாங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு. அப்புறம் வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு ஆண்கள்லாம் வராங்க. நிறைய பேர் 2 பெண்கள் மட்டும் வந்தாங்க. தண்ணி குடிக்கிறக்காண்டி வந்தாங்க. ஆண்கள் குடிச்சிட்டு போயிட்டாங்க. பெண்களால் அந்த கல்லை தூக்க முடியல. அப்புறம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உட்காந்துருந்தாங்க. எந்திரிச்சு அதை தூக்குறாங்க. தூக்கி அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அந்த பெண்களும் போயிடுறாங்க.
அப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு துவா வராங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு படுத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பெண்மணியில ஒருத்தவங்க வந்து எழுப்புறாங்க, எங்கத்தான் கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்களாம், கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிடுறாங்க, நான் முன்னாடி போகிறேன், ரைட் எடுத்துங்க இருந்தால் அவங்க பின்னாடி இருந்து தள்ளு போடுங்க, நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போய் பார்த்தா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, நீங்கள் பிள்ளையை திருமணம் முடிச்சுக்கோ, ஆனால் ஒன்று எனக்கு செய்யணும், 7 வருஷம் ஆடை மேய்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். 7 வருஷம் ஆடு மேய்ச்சி முடிச்சிட்டான். 7 வருஷம் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு அப்புறமா அவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு ஒரு தாட்டி அவங்க மனைவியை கூப்பிட்டு போகும்போது ஒரு காட்டு வழியாக இருட்டாயிடுச்சு. ஒரு சைடு பார்த்தா நெருப்பு எரியுது. அங்கே நபர் வந்திருப்பாங்க போல, உட்காந்துருக்காங்க போல, அவங்களோட வழியை கேட்டு வரேன், நெருப்பு இது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே போகிறாங்க. போய் பார்த்தா மரத்தில் குபுன்னு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் அதுலேருந்து ஒரு சத்தம், இன்னி அனல்லா, நான் தான் ரப்பு அப்படின்னு உங்களைய நபியாக்கணும் அப்படின்னு வருது. உங்கள் கையில் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் எப்பயுமே அஸ்ஸா வச்சுருப்பாங்க. அந்த அஸ்ஸா உங்கள் கையில் என்ன அப்படின்னு கேட்டோடனே அஸ்ஸா ஒரு கீழே போட சொல்கிறாங்க. பார்த்தா பாம்பாயிருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டு திருப்பி அல்லாஹ் கூப்பிட்றாங்க. அல்லாஹ் கூப்பிட்டோன்னே நீங்கள் எது பயப்படுறீங்க, ஒரு நபி ஆக்கியிருக்கேன் வாங்க. அதே இல்லாமல் செப்பலை கழட்ட சொல்கிறாங்க. செப்பலை கழட்ட சொன்னால் நண்டா மாதிரி இருக்குது. 2 மாதிரி கொடுத்துருக்கேன், ஃபிரௌன்கிட்ட போய் ஈமான் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயமாக அவன்ட்டு இருந்தால் தப்பிச்சு வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ திருப்பி போனாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க போகிறாங்க, இதுதான் போகிறாங்க. போயிட்டு எத்தி வைக்கிறாங்க ஃபிரௌன்கிட்ட, இந்த மாதிரி பனேஸ்வரர் கூட்டத்தில் விட்டுரு, நீ முஸ்லீம் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பார்த்தா நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் தான் நபி, உங்களுக்கு நபியாரெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. இந்த குச்சியை எடுத்து கீழே போகிறாங்க, பெரிய பாம்பாயிடுச்சு. ஒரு கொத்து மாதிரி வருது. அவங்க அப்படியே ஜிப்ரீல் சாஞ்சிடறான். ஜிப்ரீல் சாஞ்சவனே நீங்கள் சூனியக்காரன் எல்லாம் அவங்க கூட்டத்தாரெல்லாம் வந்துடுறாங்க, நீங்கள் சூனியக்காரங்க, ஒரு நாள் சொல்கிறேன், இந்த டேட்டில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி அவங்க நானும் எங்கள் ஆட்களை கூட்டுறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் வந்துடுது. வராங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க 7,000 பேர் அவங்க இதுலேருந்து வராங்க. நபர் அவங்க எல்லாம் போடுறாங்க. குச்சி அசாவை பாம்பா மாதிரி நெளியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கீழே போடுங்க அப்படின்னு சொன்னோடனே போட்டானே பெரிய பாம்பாய் அதில் இந்த குச்சியை அந்த பாம்பை எல்லாத்தையுமே முழுங்கிடுது. எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக அந்த 7,000 பேரும் ஆச்சரியமாயிட்டு அவங்களே முஸ்லீம் ஆயிடுறாங்க. இது இல்லாமல் பனு இஸ்ராயீல் அவங்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. முஸ்லீம் ஆனவே ஃபிரௌனுக்கு ஒரே வயிற்று எரிச்சல் ஒரே எரிச்சல் அவனுக்கு. அப்புறமா அன்னைக்கு நைட்டு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லிடுறான், ஸோ நீங்கள் கிளம்பிடுங்க, ஊருக்கு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் கிளம்பிடுறாங்க. காலையில் பார்த்தா ஃபிரௌன் கிட்ட தெரிஞ்சிடுது இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படின்னு. ஃபிரௌன் 7 லட்சம் பேரை கூப்பிட்டு போகிறான். பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நெருங்கிட்டான். பார்த்தா முன்னாடி கடல், பின்னாடி கடல் போன்று படைகள் நிற்கிது. பார்த்து பயந்துட்டாங்க, என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரில. அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் கீழே தடி அடிக்க சொல்கிறான். 12 பிறந்தது எல்லாம் அவங்கள தப்பிச்சிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. ஒரு சிறுவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இதே போன்று அல்லாஹ் நம்மளுக்கும் ஈமானை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.